இந்திய பிரதமர் மோடியிடம் உதவி கேட்கும் பாகிஸ்தான் பெண். இது சாதாரண விஷயம் இல்ல, எல்லை தாண்டிய துயரக்கதை. ஏன் உதவி கேக்குறாங்க? இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. அடுத்த 60 செகண்ட்ல முழு உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க. நிகிதா நாக்தேவ் இவங்க பாகிஸ்தான் கராச்சியை சேர்ந்தவங்க. நம்ம மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த விக்ரம் நாக்தேவ் கூட தான் இவங்களுக்கு 2020ல கல்யாணம் ஆச்சு. சந்தோஷமா இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே விசா பிரச்சனைன்னு சொல்லி நிகிதாவை அட்டாரி பார்டர்ல விட்டுட்டு நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு விக்ரம் திருப்பி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் போன்லயும் பேசல, மறுபடியும் இந்தியாவுக்கு அழைக்கல. இப்போ அந்த விக்ரம் நாக்தேவ் டெல்லியில வேற ஒரு உறவுக்கார பொண்ணை 2வது திருமணம் செய்ய போறாராம். இதை கேள்விப்பட்ட நிகிதா கோர்ட்ல முறையிட்டும் தீர்வு கிடைக்கல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க 2 பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லைங்கிறதால பாகிஸ்தான் கோர்ட்ல தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெண் இந்தியாவுல நடந்த திருமணத்துக்காக இங்கேயே நீதி கேட்கறாங்க. இதுதான் உச்சக்கட்ட பரபரப்பு. தனக்கு வேற வழியே இல்லைன்னு நிகிதா ஒரு வீடியோவை வெளியிட்டு நேரடியா பிரதமர் மோடி கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என் கணவரோட இந்த திருமணத்தை நிறுத்துங்க, எனக்கு நியாயம் வேணும், இல்லனா நீதித்துறையின் மேல நம்பிக்கை போயிடும்னு கண்ணீரோட கெஞ்சி இருக்காங்க. இந்த செய்தியை பாருங்க. அடடா, பாவம் அந்த பெண் தன்னோட வாழ்க்கைக்காக எல்லை தாண்டியும் போராடுறாங்க. இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா இல்லையாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர்ற பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்னங்கிறது இப்ப முக்கியமான விவாதம். பிரதமர் மோடி தலையிடுவாரா? அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா? இந்த சம்பவம் ஒரு சர்வதேச தலைப்பு செய்தியாகிடுச்சு. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதமர் தலையிடணுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் அந்த பெண்ணோட குரல் அதிகமா கேட்கும்.